ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங். வணக்கம் சார். என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க? இந்த இந்த இதில் உங்கள் பேர் எதுவும் சொல்லணும்னா யூடியூப்ல இந்த இது போடுவோம். சரிங்களா? எல்லா சார் ஸ்டூடெண்ட்ஸும் சில கொஷின்ஸ் கேட்க போகிறேன், நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்கன்ட்டு. ஓகேங்களா? சரிங்க சார். சரி, ஓகே. ம். நீங்கள் என்னென்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க? சார் ஆக்சுவலா வந்து அ குப் அ எனக்கு வராதது இதுதான் சார். குப்தர்கள், முகலாயர்கள் அது எனக்கு மெமரி ஆகவே மாட்டேங்குது. சரிங்க. அது எனக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து யூனிட் 8லாம் அது ஓரளவுக்கு பார்த்துட்டேன். ஓகே. யூனிட் 9ம் ஓகே. ஆ, யூனிட் 9ம் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். ஓகேங்க. ஆனா வந்து அ ஐஎன்எம் ஓகே. ஐஎன்எம்மும் நெறைய பார்த்துட்டேன். அதுல இயர்ஸ் வந்து எனக்கு மெமரி ஆகலன்றதுக்காக நான் டெய்லி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே. ஐஎன்எம். அதுக்கு அடுத்து வந்து பாலிட்டியும் வந்து ம அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே டெய்லி ஒன்ஸ் அதுவும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே. பாலிட்டியும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு சரிங்க. அடுத்து சயின்ஸும் நான் இன்னும் தொடவே இல்ல. அது எனக்கு நைன்த் சயின்ஸ் கொஞ்சம் லாஸ்ட்டாக கஷ்டமா இருக்கு. படிச்சுக்கலாங்க, கவலைப்படாதீங்க. சரியா? ம். ஓகேங்க சார். நம்ம ஓகே. லாஸ்ட்டாக நம்ம சில எது முக்கியமானதோ அதை மட்டும் படிச்சுட்டு போனால் கூட போதும். அதெல்லாம் ஓகே நம்ம இது சார். பண்ணலாம். அடுத்தது நம்ம வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் பெரியாருக்கு வந்து 965 கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் செக்ஷனில் இருக்கும். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இல்லை குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். ம். ஓகே சார். ஸோ அது உள்ள இருக்கும். அதுவும் கண்டிப்பாக படிச்சிருங்க அந்த டெஸ்ட் கொஷின்ஸை. ம். ஓகே ஓகேவா? சார். பால்ட்டு ம். நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக முடிச்சோன்னா ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சு பால்ட்டுன்னு தனியாக இருக்கும். அதுவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஸோ ஓகே இப்ப சார். நீங்க வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப பேனிக் ஆக வேணாம். இப்ப இயர்ஸ் மறக்குதுன்னா ஒரே விஷயம் என்னன்னா, கான்செப்ட் தான். அதுவும் ஒரு ஹையரார்கி மாரி படிக்கணும். இப்ப நான் வந்து ம். உங்களுக்கு வந்து தமிழ்ல கிளாஸஸ் குடுத்துருக்கேன்னா, தமிழ் கிளாஸஸ் பார்த்துட்டு, அதுக்கு தகுந்தா மாரி தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு அப்புறம் இவங்க உங்களுக்கு அப்புறம் இவங்க அதாவது மைண்ட் மேப்ன்னு நான் சொல்லலாம். எப்படின்னா, இப்ப ஒரு பேர் இருக்கு. அந்த பேரு பக்கத்துல இயர். அந்த புக்ல வர்ற இப்ப நீங்க ஐஎன்எம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேம், ஓகே. அந்த இயர், அந்த நேம், அந்த இயர் சொல்லிட்டு தனியா ஒரு ஷீட்ல எழுதிக்கணும். நீங்க படிக்கிறப்ப. ஓகே. ஓகேங்களா? ஓகே. அதே மாரி ஓகே. ஹிஸ்ட்ரியுமே அப்படிதான். நீங்க என்ன ஓகே. யார் பேர் இருந்தாலும் சரி, ஒரு அரசர் பேரா, அவருடைய மகனா, அவர் இவரா, இவர் போர் செஞ்சாரா, இந்த அரசருக்கு இவர் தூது செஞ்சாரா, அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் நீங்களே வந்து ஒரு பொன்னியின் செல்வன் கதை மாரி நீங்களே மைண்டுக்குள்ள ஓட்டணும். புரியுதுங்களா? நீங்க அந்த ஓகே. ஓகே. கேரக்டரா இருந்தா எப்படி பண்ணிருப்பீங்க? ஓ, நீங்க இந்த ம். அரசன் வந்து இந்த பிரச்சனை ஆச்சுன்னு சொல்றாங்களா, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணி நீங்களா தான் பண்ணிட்டு சொல்லிட்டு, நீங்க சொல்யூஷன் கொடுத்த விஷயங்கள மறக்கவே மாட்டீங்க. இயர்ஸ் ஓகே. வந்தாலும் மறக்க மாட்டீங்க. சரியா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட. ஓகேவா? சரி. ம். சார். ஓகே சார். சரி, ஓகே. இப்ப மேத்ஸ்ல எவ்வளோ படிச்சு முடிச்சிருக்கீங்க? மேக்ஸு நான் நல்லா போடுவேன். அது மேக்ஸு நல்லா நான் போடுவேன்னு சொல்றதெல்லாம் பார்க்குறதுலயே முக்கியம் இருக்கு. இல்லைங்க. அதனால 25க்கு 25 கரெக்ட் போடுவீங்களான்றது தான் தான். முக்கியம். ஓகே. கரெக்ட் தான். ஆனா 20க்கு மேல போடுவேன். ஆனா 25க்கு 25ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னும் நான் அடிக்கணும். அத பார்க்கல சார். கஷ்டம்லாம் கண்டிப்பா. சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே. கண்டிப்பா அடிக்க ஓகே சார். முடியும். ஓகேவா? ஓகே. ம். ஓகே சார். மேத்ஸ்லயும் டவுட் இருந்தாலும் ஒண்ணு ஒண்ணு கேளுங்க. சரி, ஓகே. ஓகே இப்ப சார். நீங்க எந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கீங்க? எக்ஸாக்ட்டா? எக்ஸாக்ட்டா பாலிட்டி ஓகே சார். பாலிட்டி ஓகேயா? சரி, அதுக்கு ஓகே ஆமா இருங்க. சார். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம் சார். ஓகேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஓகே. பஞ்சாயத்து எலக்ஷன்ஸ் பத்தி படிச்சிருக்கீங்களா? சிஸ்டர்? பஞ்சாயத்து எலெக்ஷன் ஆ. சார் சார். பஞ்சாயத்து எலக்ஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சதா சொல்லுங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாநில தேர்தல் என்னங்க இல்லைங்களா? சிஸ்டர்? மாநில தேர்தல் ஆணையம். ஓகே. அதாவது நம்மளோட அஹ், இதுக்கு சரி, ஓகே. நானே ஒரு சில கொஸ்டின் கேட்கிறேன் இருங்க. ஓகே. 43. சிஸ்டர், ஓகே. இப்ப பஞ்சாயத்து 240. எலக்ஷன்ல ஓகேங்களா, ஆ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? அந்த இதுல போட்டியிடுறதுக்கு? மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆமா. 25 ஏஜ். ஓகே. ஓகேங்களா? 25 ஏஜ். அதுக்கு அடுத்து வந்து என்ன சொன்னாங்க ஓகே. லாஸ்ட்? இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். அதே பஞ்சாயத்து ஓகே. எலக்ஷன்ல ம். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டெஸ்ட்ன்னு சொல்லிருக்காங்களா, அது ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது எந்த ஸ்டேட்ல இந்தியால? உங்களுக்கு ஆப்ஷன் தமிழ்நாடு. கூட கொடுக்குறேன். கேரளாவா, அஸ்ஸாமா, ராஜஸ்தானா, உத்தரப்பிரதேஷா? ராஜஸ்தான் சார். ஓகேங்க. சூப்பர். ராஜஸ்தான். ஏப்ரல் 24 வந்து பஞ்சாயத்து டே சொல்லுவாங்க. ஓகே. ஏப்ரல் 24 24 1992. 1992 ரைட்டா? தப்பா? ம். இல்ல, இல்ல. ஓகே. அது இருக்கட்டும். ஆக் இங்க ஆக் பாருங்க. ம். இன்னொரு விஷயம் கேட்கிறேன். அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேவா? ம். ஓகே இப்ப சார். நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிரவுன் பீரியட்ல ஒரு 6 கமிஷனர்ஸ் வந்து இந்தியால வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா?
அதுலேருந்து ஒரு 4 ஆப்ஷன் குடுக்குறேன். பிட்ஸ் இன் தி ஆக்ட்டா, ரெகுலேட்டிங் ஆக்ட்டா, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 சார் ஒன் செகண்ட் சார். திரும்ப எந்த கொஸ்டின் சொல்லுங்க. ஆக்ட் வந்து கிரவுன் பீரியட்ல ஒரு 6 ஓகே கமிஷனர்ஸ் அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல 6 கமிஷனர்ஸ் இருக்கலாம் இந்தியால அப்படின்னு சொன்னவங்க. ஓகே பிட்ஸ் ஆ இன் தி ஆக்ட்டா, ரெகுலேட்டிங் ஆக்ட்டா, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 ஒழுங்குமுறை சட்டம் சார். ஆக்சுவலா பிட்ஸ் இன் தி தப்பா? ஆக்ட்ங்க. பிட்வீன் தி ஆக்டா? ஆமா. ஓகே ஓகே. சரி அதை ரிவிஷன் பண்ணிக்கணும். 1857. ஓகே ஓகேங்களா? ஓகே சார். அடுத்தது ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் நீங்க தப்பிச்சிடலாம். ஓகே ஓகே. சர்க்கரையா கமிஷன் இருக்குல்ல, அது எந்த இயர்ல நடந்தது? சர்க்கரையா கமிஷன். சர்க்காரியா கமிஷன் இந்திரா காந்தி பண்ணது 17. ஹலோ நோ நோ கேக்குதுங்களா 17லாம் சார்? கிடையாது. இல்ல 1976 76 இல்ல அவங்க வந்து 1980. 1980 நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவங்களுடைய வந்து ஓகே 1976 சொல்லுங்க. எமர்ஜென்சி பீரியட். ஓகே. ஃபைனலா அவங்க சப்மிட் பண்ணதுதான் முக்கியம். சரியா? 1980 தான். மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் ஆப்ஷன் மண்டல் கொடுத்தா கமிஷன் வந்து மண்டல் கமிஷன் வந்து இவங்க 1990 1991 மண்டல் கமிஷன். ஹலோ 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 மண்டல் சார் கமிஷன். 1990 பெர்ஃபெக்ட். கரெக்ட். ஓகே ஓகேங்க. நான் இது மாதிரி திடீர்னுலாம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்பேன் கொஸ்டின்ஸு. ஸோ நல்லா படிங்க. எனக்கு ஸ்லோவாலாம் சொல்ல கேட்டேன் மண்டல் கமிஷன் 1919 சர்க்கார் கமிஷன் 1980 அப்படின்னு டக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? சரிங்க சார் நல்லா படிங்க. ஓகேவா? தேங்க்யூ. திருக்குறளும் படிக்க அனுப்பிச்சிருங்க. எதுவும் கவலைப்பட வேணாம். நான் திருக்குறள் பிளேலிஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை படிங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரிவிஷன் ஓகே பண்றீங்களா பயப்படக்கூடாது. ஓகேவா? தைரியமா படிங்க. காலைல எந்திரிச்சு சரிங்க படிக்கணும் எவனும் என்னைக்கும் தோத்ததே கிடையாது. அதே சமயம் அவங்க வாழ்க்கையில எந்த டைம் வேணாலும் படிக்கிறதுக்கு ஒதுக்குறானே தோக்க மாட்டான். ஸோ தைரியமா படிங்க. எந்த டவுட்னாலும் ஒண்ணு கேளுங்க. நானும் இந்த ரேண்டம் கொஸ்டின்ஸ் கேட்பேன். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வச்சுருங்க. 2024 ஜனவரி, பிப்ரவரி படிச்சு முடிச்சிருங்க. அதுலேருந்து திடீர்னு எப்போ வேணா கொஸ்டின் கேட்பேன். படிக்காம ஓகே சொல்லவே கூடாது. படிச்சு முடிச்சிருங்க அந்த சைடுல. ம் ஓகே ஓகே சிஸ்டர். பை பை. டேக் கேர். தேங்க்யூ சார்.